அனைவருக்கும் வணக்கம். நான் மரியசீலன் திலக்ஸ். திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். களஞ்சியம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார் என்று சொன்னால், களஞ்சியம் துரோகியா மாறி இருக்கிறார் அர்த்தம். அவர் எந்த ஒரு முரண்பாட்டாலையும் போகல. அவர் பதவி ஆசைக்காகவும் பண ஆசைக்காகவும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கிறார். அவர் ஒரு துரோகி. விலகினவரை பற்றி என்னை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் நாம் தமிழர் கட்சி நியாயம் தேட தேவையில்லை. ஏன்னா அது விடுதலை போராட்டமாக இருந்தாலும் சரி, அரசியல் போராட்டமாக இருந்தாலும் சரி, இதுவரையான தமிழர்களுடைய வரலாற்றில் தமிழர்களுக்கு அதிகமானவர்கள் துரோகிகளாகத்தான் இருந்திருக்கிறார்கள். தமிழர்களுக்கு துரோகிகள் இல்லை என்று சொன்னால்தான் நாங்கள் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர, தமிழர்களுடைய அரசியல் போராட்டத்தில் துரோகிகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதுல இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய கொள்கையை கடைபிடிச்சு அரசியல் செய்கிற சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஏராளமான துரோகிகள் தற்போதும் இருக்கிறார்கள். அதிகளவானவர்கள் வந்தார்கள். தங்களுடைய காரியத்தை நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்த பின்பு அவர்கள் வழிகள் சென்று விட்டார்கள். தற்போதும் பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதிலும் ஒருவர் தான் இந்த களஞ்சியம். அவர் துரோகி. அவர் பணத்திற்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு தான் அவர் வெளியில சென்று இருக்கிறார். அது வேற கதை. ஆனால் நாங்கள் ஈழத்திலிருந்து என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத போராட்டத்தில் இந்த பல துரோகிகள் இருந்திருக்கிறார்கள். பலர் நெருக்கமாக இருந்த பலர் இக்கட்டான நிலைமையில கூட அவர்கள் துரோகிகளாக மாறி அடுத்த தரப்புக்கு சென்றிருந்தார்கள். அதுதான் வரலாறு. உங்களுக்கு இந்த வரலாறு தெரியும். அப்போதெல்லாம் அந்த தலைமை சோர்ந்து போகையில் கொள்கையில உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் அந்த கொள்கையில உறுதியாக இருந்து கடைசி வரைக்கும் போராடி மடிந்தார்கள். அதுதான் உண்மையான தலைவனும் அவருடைய படைகளுக்கும் அழகு. இதை உதாரணமாக தான் தமிழர்கள் எடுத்துக்கொள்ளணும். களஞ்சியம் இல்லை, களஞ்சியம் மாதிரி 100 துரோகிகள் கட்சிக்குள்ள துரோகம் செய்துட்டு போனாலும் களஞ்சியத்திற்காக கட்சி யாரும் நடத்தவில்லை. இல்லாட்டா களஞ்சியம் போன்ற துரோகிகளுக்காக கட்சி நடத்தவில்லை. எத்தனை பேர் போனாலும் சோர்ந்து விடக்கூடாது. கொள்கைதான். சீமான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகிறாரோ, நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுகிறார்கள்ன்றது முக்கியம் இல்லை. அது முக்கியம் இல்லை. இறுதி வரைக்கும் தோற்றாலும் இறுதி வரைக்கும் கொண்ட கொள்கையில நேர்மையாக உறுதியாக சீமானும் நாம் தமிழர் கட்சியினரும் இருந்தார்கள் என்பதுதான் முக்கியம். அதுதான் வரலாறு. பதவிக்காகவும் பணத்திற்காகவும் திராவிட தமிழர்களுக்கு எதிரான துரோக கட்சிகளுக்கு பின்னால் சென்று அவர்களோட கூட்டு சேர்ந்து வெற்றி பெற்று எம்பியாகவோ அல்லது முதலமைச்சராகவோ ஆகி தமிழர்களுக்கு நன்மை செய்து எந்த பலனும் இல்லை. தமிழர்களுக்கு நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்லை. தமிழர்களுக்காக குரல் கொடுத்து, தமிழர்களுடைய விடுதலைக்காக குரல் கொடுத்து, கொண்ட கொள்கையில சூரம் போகாமல் உறுதியாக இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு, என்பதுதான் வெற்றி. அதுல தெளிவாயிருங்கோ. களஞ்சியம் மாதிரி பலர் வந்தவர்கள் பலர் போய்விட்டார்கள். அவர்கள் துரோகிகள். அவர்கள் போலி வேஸ். அவங்க கட்சிக்குள்ள இருந்து கொண்டே கட்சியை குழப்ப வலிக்கிறார்கள். இந்த களஞ்சியம் எல்லாம் இவர் பணத்திற்காகவும் பதவி ஆசைக்காகவும் கட்சிக்குள்ள இருந்து கொண்டு பதவி ஆசைக்காக சக நாம் தமிழர் கட்சி முக்கியஸ்தர்களை குழப்பம் இருக்கிறாரு. அவர்களுக்கு எதிராக ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு. அது கட்சி நடவடிக்கை எடுக்க, கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கலைன்றதுக்காக அது சீமான் மீதும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வெறுப்பரசியல் செய்கிறார் என்று சொல்லி, வெறுப்பரசியல் வேறு கட்சிகள் மீது வெறுப்பரசியல் செய்கிறார் என்று சொல்லி இவ்வளவு காலமும் பேசாத களஞ்சியம் தற்போது பேசிவிட்டு வெளியேறுகிறார் என்று சொன்னால் அவர் பட்டி வாங்கிவிட்டார். ஆகவே களஞ்சியம் துரோகி. களஞ்சியம் இதுவரைக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து பயணித்ததுக்கான எந்த ஒரு நன்மையும் இல்லை. எந்த ஒரு புகழும் களஞ்சியத்திற்கு கிடையாது. இளம் தொடர்பாக மாவீரர் தொடர்பாக பேசியதற்கான எந்த ஒரு நன்மையும் களஞ்சியத்திற்கு இல்லை. பேசுவதற்கு அவருக்கு அருகதை இல்லை என்றிருந்து களஞ்சியம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் களஞ்சியம் துரோகியா மாறி இருக்கிறாரு. களஞ்சியம் போன்று பலர் இன்னும் கட்சிக்குள் இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சிக்குள் இன்னும் இருக்கிறார்கள். அவர்கள் சீக்கிரம் வெளியேறினால் கட்சிக்கும் நல்லது, தமிழர்களுக்கும் நல்லது. இல்லை என்று சொன்னால் அவர்களாகவே வெளியேறுவார்கள். அது கட்சிக்கும் தெரியும். கட்சி தலைமை யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் மீது என்ன செய்ய வேண்டும் என்று தலைமைக்கு தெரியும். தலைமை ஒழுங்காக இருப்பதனால்தான் இன்றும் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் எத்தனையோ லட்சம் மக்கள் தலைமையின் பின்னால் நிற்கிறார்கள். ஆகவே தலைமை தவறென்று இல்லை. கட்சிகள் லட்சக்கணக்கானவர்கள் கட்சியோடு இருக்கும்போது ஒன்றொன்று பிரச்சனை வருந்தான், சிக்கல்கள் வருந்தான். அதற்காக கட்சியை விட்டு வெளியேறணும் என்று நினைப்பது முட்டாள்தனம், அது துரோகத்தனமானது. கட்சிக்கு செய்கின்ற கட்சிக்கும் கட்சியினுடைய தலைமைக்கும் செய்கின்ற துரோகம். அவர்கள் தலைவர்களாக இருக்க முடியாது. எப்போதும் அவர்கள் அரசியல் வளர முடியாது, தலைவனாக இருக்க முடியாது. என்ன நடந்தாலும் கட்சியோடும் தலைவனோடும் பயணிக்கணும், கடைசி வரைக்கும் கொள்கையோடு பயணிக்கணும். அதுதான் உண்மையான ஒரு அரசியல்வாதிக்கு அழகு. அதுவும் சீமானோடு ஒன்றாக இருந்து ஒன்றாக குடித்து மகிழ்ந்த களஞ்சியம் போன்றவர்கள் சீமானுக்கு முதுகில் குத்திவிட்டு செல்வது. களஞ்சியம் எங்கு சென்றாலும் எந்த கட்சிக்கு சென்றாலும் அவரால் அரசியலில் வளர முடியாத மக்கள் அவரை நிராகரிப்பார்கள் என்பதுதான் உண்மை.
ஆகவே கொண்ட கொள்கையில ஆகவே நான் கூறுவது என்னவென்று சொன்னால், சீமான் வெல்லணுமோ, முதலமைச்சர் ஆகணுமோ, எம்பி ஆகணுமோன்றது முக்கியமல்ல. கொண்ட கொள்கையில் இருந்து செத்து மடிந்தாலும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இறுதி வரை நின்றார் என்பதுதான் வரலாறு. அதுதான் முக்கியம். நாளைக்கு இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை பேசும். களஞ்சியம் மாதிரி துரோகம் செய்துட்டு போறத தலைமுறை பேசாது. ஆகவே நாம் தமிழர் கட்சி உறவுகள் இந்த களஞ்சியம் போன்ற துரோகிகள் கட்சியை விட்டு வெளியேறுவது தொடர்பாக சமூக வலைதளங்களை விமர்சிக்க தேவையில்லை. அது பற்றி விவாதிக்கவும் தேவையில்லை. எத்தனை துரோகிகள் கட்சிக்குள்ள இருந்தாலும், எத்தனை துரோகிகள் முதல குத்தி விட்டு சென்றாலும் கொண்ட கொள்கையில நாங்கள் உறுதியாக இருப்போம். நாம் தமிழர்.